ரஹீம். புகாரியன் நூலிலிருந்து இரு பெருநாள்கள் பற்றிய இன்றைய தொகுப்பு. பெருநாள் தொழுகையை தொழுதுவிட்டு திரும்பும்போது வேறு பாதையில் வருவது, இதை பற்றி ஜாஃபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். பெருநாள் வந்துவிட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போவதற்கும் வருவதற்கும் பாதைகளை மாற்றிக்கொள்வார்கள். மேலும் பெருநாள் தொழுகையை தவறவிட்டால் 2 ரக்காத்துகள் தொழ வேண்டும். பெருநாள் தொழுகையை தவறவிட்டால் 2 ரக்காத்துகள் தொழ வேண்டும். பெண்களும் வீடுகளிலும் குக்கிராமங்களிலும் இருக்கும்போது இவ்வாறே செய்ய வேண்டும். ஏனெனில் இது இஸ்லாமியர்களின் பெருநாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளனர். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பஸ்ராவுக்கு ஒதுக்குப்புறமாக அமைந்த ஷாவியா என்ற இடத்தில் தம் அடிமையையும் தம் மனைவி மக்களையும் திரட்டி நகரவாசிகள் தொழுதது போல் தொழுதார்கள். அவர்கள் தக்பீர் கூறுவது போல் தக்பீர் கூறினார்கள். கிராமப்புறங்களில் வசிப்பவர்கள் பெருநாள் தினத்தில் ஒன்று கூடி இமாம் செய்வது போன்றே 2 ரக்காத்துகள் தொழ வேண்டும் என்று இக்ரிமா அவர்கள் கூறினார்கள். ஒருவருக்கு பெருநாள் தொழுகை தவறிவிட்டால் அவர் 2 ரக்காத்துகள் தொழ வேண்டும் என்று அதாவ் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். மேலும் இதை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். என் அருகே 2 சிறுமியர் தஃப் என்னும் கொட்டடித்து கொண்டிருந்தனர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் ஆடையால் போர்த்தி கொண்டிருந்தனர். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து அவ்விருவரையும் விரட்டினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் முகத்தை விட்டும் ஆடையை விலக்கி, அபூபக்கரே, அவ்விருவரையும் விட்டுவிடுகிறாக, ஏனெனில் இவை பெருநாள்களாகும் என்று கூறினார்கள். அந்த நாள்கள் மினாவின் நாள்களாக 10, 11, 12, 13 என அமைந்திருந்தன. மேலும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அபினீசியா வீரர்கள் பள்ளியில் வீர விளையாட்டில் ஈடுபட்டிருந்த போது நான் அவர்களை பார்த்து கொண்டிருந்தேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை மறைத்து கொண்டிருந்தார்கள். அவ்வீரர்களை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விரட்டலானார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை விட்டு அபிசீனியர்களை நோக்கி, அர்பிதாவின் மக்களே, அச்சமின்றி விளையாடுங்கள் என்று கூறினார்கள். மேலும் பெருநாள் தொழுகைக்கு முன்பும் பின்பும் தொழலாமா? இதை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருநாள் தொழுகைக்கு முன் வேறு தொழுகைகள் தொழுவதை வெறுப்பவர்களாக இருந்தனர் என்று சயீத் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மேலும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பெருநாள் தினத்தில் புறப்பட்டு 2 ரக்காத்துகள் தொழுதனர். அதற்கு முன்பும் பின்பும் எதையும் அவர்கள் தொழவில்லை. அவர்களுடன் பிலாலும் சென்றனர். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்.